புண்ணிய ஸ்தலமான காசி மாநகரில் ஒரு முனிவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினமும் நிஷ்டையுடன் சிவபெருமானை வழிபட்டு வந்தார். காலம் கடந்தும் அவர் மனவிருப்பமான சிவ தரிசனம் கிடைக்கவில்லை. ஆனாலும் மனம் தளரவில்லை. கடின தவம் மேற்கொண்டாள். அவரது அசைக்க முடியாத பக்தியை மெச்சி சிவபெருமான் அருள் தரிசனம் அளித்தார். அந்த முனிவர், எனக்கு மிருத சஞ்சீவினி மந்திரம் உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் உபதேசித்த அந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் என்பது சாதாரண மந்திரம் இல்லை, இறந்தவர்களுக்கே உயிர் கொடுக்கக்கூடிய அதிசய சக்தி கொண்டது. இந்த மந்திரத்தை பெற்ற முனிவரே பின்னாளில் சுக்கிராசாரியர் என்று அறியப்பட்டார். அவர் அசுரர்களின் குருவாக உயர்ந்தார். அந்த காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் வெடித்தது. தேவர்கள் பலமாக இருந்ததால் அசுரர்கள் தொடர்ந்து வீழ்ந்தனர். அப்போது அசுரர்கள் தங்கள் குருவான சுக்கிராசாரியரை நாடினர். சுக்கிராசாரியர் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரித்து போரில் இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். இதனால் அசுரர்களின் படை பலம் இரட்டிப்பு ஆனது. இதை கண்ட தேவர்கள் பதறினர். தேவர்களின் தலைவன் இந்திரன் ஆலோசனை கூட்டினார். இந்த மந்திரத்தை அறியாமல் நாம் வெல்ல முடியாது என்று முடிவு செய்தார். அப்போது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தனது மகன் கசன் ஐ அழைத்து சுக்கிராசாரியரிடம் சென்று மாணவனாக இருந்த அந்த மந்திரத்தை கற்று வா என்றார். கசன் அசுரர்களிடம் சென்று தன் சாமர்த்தியத்தால் சுக்கிராசாரியரின் மகள் தேவயானி மனதில் இடம் பெற்றான். அவள் வேண்டுகோளால் சுக்கிராசாரியர் கசனை மாணவனாக ஏற்றார். ஆனால் அசுரர்கள் சந்தேகப்பட்டனர். பலமுறை கசனை கொன்றனர். ஒவ்வொரு முறையும் தேவயானியின் வேண்டுகோளால் சுக்கிராசாரியர் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் கசனை உயிர்ப்பித்தார். ஒருமுறை அசுரர்கள் மிக மோசமான திட்டம் தீட்டினர். கசனை கொன்று சாம்பலாக்கி அதை மதுவில் கலக்கி சுக்கிராசாரியருக்கே கொடுத்தனர். பின்னர் தேவயானி கசனை உயிர்ப்பிக்க கேட்டபோது சுக்கிராசாரியர் தன் வயிற்றுக்குள் கசன் இருப்பதை அறிந்தார். கசன் உயிர் பெற வேண்டுமானால் தன் வயிறு கிழிய வேண்டியது. அந்த தருணத்தில் சுக்கிராசாரியர் தன் உயிரையே பணயம் வைத்து கசனுக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார். கசன் வயிற்றை கிழித்து வெளிவந்தான். உடனே கற்ற மந்திரத்தை உச்சரித்து சுக்கிராசாரியரையே மீண்டும் உயிர்ப்பித்தான். இதனால் தேவர்கள் மிருத சஞ்சீவினி மந்திரத்தின் இரகசியத்தை அறிந்தனர். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? மரணத்தை வெல்ல ஒரு மந்திரம் இருந்தாலும் அதைவிட நிரந்தர தீர்வு அமிர்தம் என்பதே. அதனால் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற முடிவு செய்தனர். அந்த நிகழ்வே பின்னர் பார்க்கடல் கடைதல் என்று அழைக்கப்பட்டது. இந்த முழு கதையும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதின் ஆழமான அர்த்தத்தை நினைவூட்டுகிறது. மரணம், தோல்வி, வீழ்ச்சி இவை எல்லாம் வெளிப்புறம். அருள் இருந்தால் உயிர் திரும்பும். ஞானம் இருந்தால் பயம் மறையும். மரணத்தை வெல்லும் மந்திரம் இருந்தாலும் சிவ அருள்தான் உண்மையான அமிர்தம்.